Hello everyone, welcome to Kiran Max Tuition. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th மேக்ஸில் செகண்ட் யூனிட்டில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் இமேஜினரி ஆஃப் 2z + 1 டிவைடட் பை iz + 1 ஈக்குவல் டு 0 எனுமாறு அமைந்தால் z-இன் நியம பாதை 2x² + 2y² + x - 2y = 0 என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, அவங்கள இமேஜினரி நம்பர் ஈக்குவல் டு 0 பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நியம பாதை வரணுன்றது தான் அவங்களோட கொஷின். ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொஷினில் 2 இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா 2 × எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் 2x + 2iy + 1 டிவைடட் பை ix + i²y. நம்ம 2iன்னு போட்டுறக்கூடாது, i²yன்னு போடணும். +1 = 0. இப்போ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் தனியாகவும் ரியல் பார்ட்ஸ் தனியாகவும் எழுதணும் தனித்தனியாக. அதாவது ஐ அப்படின்ற வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் இமேஜினரி, இல்லை அப்படின்னா அது ரியல் பார்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் 2x + 1 இது ரியல் பார்ட்டாக தனியாக எழுதிக்கலாம், ப்ளஸ் 2iy தனியாக எழுதியிருக்கோம். தென் 1 இந்த இடத்துல ஏன் ஒய் மைனஸில் வருது அப்படின்னா i² வேல்யூ ஈக்குவல் டு -1. ஸோ i² ஒய் அப்படின்றப்போ -y அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது அது ரியல் பார்ட் தானே. அப்போது 1 - y + ix அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு. இமேஜினரி பார்ட் ஐ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைடரில் இருக்க இந்த ஹோல் டேர்மை ஆப்போசிட் சைனில் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இமேஜினரி பார்ட்டில் இருக்க ஆப்போசிட் சைன். இப்போ இங்கே இமேஜினரி பார்ட் என்னது ix, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டு நம்ம இங்கே மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். இப்போது நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2x + 1 1 - 1 மல்டிப்ளை பண்ணுறோம். 2x + 1 - ixோட மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 2iy 1 - 1ஓட, தென் 2iy -ixல மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைடட் பை, இது நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். a² - b² ஃபார்மேட் மெத்தடில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போது அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்கப்புறமா இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருக்காங்க. இமேஜினரி பார்ட்னால் என்னது, ஐ டேர்ம் வந்திருந்தால் மட்டும்தான் அது இமேஜினரி பார்ட். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும் போதும் எல்லாமே கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஐ எந்த டேர்முக்கெலாம் வருதோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ டேர்ம் இருக்குது, இந்த இடத்துலலாம் ஐ டேர்ம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல i × i மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ஆகி ஸோ ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம இந்த டேர்மை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இது ரெண்டுலேருந்து இமேஜினரி பார்ட் போக பேலன்ஸ் இருக்கிறது -2x² - x + 2y - 2y². ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு தென் அப்புறம் ஒய் அப்படின்னு ஸ்கொயர் பார்ட்டில் எழுதுவோம். அப்போது அந்த ஆர்டர் வைஸ் எழுதும் போது ஃபஸ்ட்டு சைன் மைனஸில் இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், மைனஸால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2x² + 2y² -xை ப்ளஸ்ஸாக மாறிடும், -y ப்ளஸ் டேர்ம் 2yயாக மாறிடுது. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆன்சரை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.